பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரானுக்கும் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனுக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் நடைபெற்றிருக்கிறது. அந்த தொலைபேசி உரையாடல்ல சர்வதேச சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும், சர்வதேச சட்டத்தை கடைபிடிக்கிறது மட்டும்தான் இதற்கு தீர்வே தவிர எல்லா சர்வதேச சட்டங்களையும் ஒட்டச்சு நொறுக்கிவிட்டு வாங்க எல்லாருமே நல்லா இருப்போம்னு சொன்னால் அது கரெக்டாக அமையாது. சீனா ஈரானுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுகிறது, சீனா ஈரானுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கொடுக்கிறது, குறிப்பாக இந்த யுத்தத்தில் தேவையான உளவு தகவல்களை எல்லாம் சீனா கொடுத்திருக்கிறது. எனவே நாங்கள் சீனாவுக்கு மேலதிகமான வரிகளை விதிக்கப் போகிறோம் என்கிற விதமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார். எனவே அந்த இடத்துக்கு ஈரான் போயிடக்கூடாதுங்கிறது தான் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுடைய தேவையாக இருக்கும்போது அமெரிக்கா அதை ஃபிளெக்சிபிளாக போக நினைச்சாலும் இஸ்ரேல் அதை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் மிக தெளிவாக யுரேனியத்தை செறிவூட்டுவதை நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், அதுக்கு மேலே எல்லாம் நிறுத்த முடியாது என்று சொல்லி இருக்கிறாங்க. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தொடர் தாக்குதல்கள் 2 ஆண்டு காலம் நடந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 186வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் மத்திய கிழக்கில் ஒரு மாபெரும் யுத்தம் 40 நாட்கள் தொடர்ந்து தற்போது ஒரு சில நாட்களாக ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றம் பெற்றிருக்கிறது ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையில. இதற்கிடையில இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை வாஷிங்டன்ல நடப்பதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று ஒரு சில பேச்சுவார்த்தைகளுடைய முன்முயற்சிகளும் நடந்து வரக்கூடிய இந்த தருணத்திலையும்